ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஃபைனலி நம்மளால் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி வீரதீர சூரன் பாகம் 2 அந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்துருச்சு. படத்துக்கான டீசர் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்து பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த படம் வந்து ஏகப்பட்ட போஸ்ட்பான் ப்ரீபான்லாம் தாண்டி படம் ஃபைனலி ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்தில் என்ன இருக்க போது, இந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத ஓவராலாக நீங்கள் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் கிட்ட என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு மூணு நான் சொல்லுவேன். பிகாஸ் டீசர் அண்ட் ட்ரெய்லர் இது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கதையை முடிஞ்ச அளவு அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் கான்ஃப்ளிக்ட் ரிவீலே பண்ணலை. ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனால் அது என்ன பிரச்சனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிவீலே பண்ணலை. இது வந்து ஒரு இடத்துல கிளியராக நமக்கு வந்து புரிய வர்றது என்னன்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறமே ஒரு சில இடங்களுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஒரு நைட்டை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக புரியுது. ஏன்னா ஒரு நைட்டில், அதாவது ஒரு திருவிழா நடக்குது, அடுத்த நாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்து முடியணும். யாரோ ஒருத்தர் பிடிபடணும், இல்ல யாரோ ஒருத்தர் சாகணும். இதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அதுல விக்ரம் சார், எஸ்.ஜே. சூர்யா சார், தென் சுராஜ், இவங்க மூணு பேரும் எப்படி இதுல என்ன பாகமா இருக்க போறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகளோட இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருந்தது. ரொம்பவே கம்மி டியூரேஷன் ட்ரெய்லர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு தான் யூஸ்வலி ட்ரெய்லர்ன்றது வந்து இருக்கும். இந்த ட்ரெய்லரே டீசர் மாதிரி ரொம்ப ஒரு சில ஆக்ஷன் ஷாட்ஸ், சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணாம நம்மகிட்ட சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. பட் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் டீசர்ல இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாகம் 2. இதுக்கு முன்னாடி பாகம் 1 என்ன நடந்தது அப்படின்றது இந்த படத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. அதாவது எப்பயுமே வந்து பாகம் 1ல ஒருத்தன் இப்படி இருந்தா, இதனால ஆனா இப்படி ஆனா, அதுக்கப்புறம் 2வது பாகத்துல இவன் இப்படி அப்படின்றதான் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா, லைக் பாஷா ஸ்டைல்னு சொல்லாம, ஸோ மாணிக்கமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் வந்து பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கதை இருந்தது. அது வந்து பிளாஷ்பேக்கா போயிருக்கும்ல, அந்த பிளாஷ்பேக்கா போகாம அந்த பிளாஷ்பேக்கையே ஒரு படமா எடுத்து அதுதான் பார்ட் 1 இவங்க ரிலீஸ் பண்ண போறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பர்டிகுலர் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர்ல 2 இடங்கள சூப்பரா கன்ஃபியூஸ் பண்ணிருக்காரு டைரக்டர் டாக்டிக்கான கட்ல. அது என்னன்னா, ஒரு இடத்துல எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வேலை பார்க்கிறவர் மாதிரி விக்ரம் சார்கிட்ட பேசுறாரு. லைக் எப்படின்னா, எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரம் சார்கிட்ட எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து பேசுற மாதிரியான ஒரு ஷாட். எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ், திருவிழா ஆரம்பிச்சு முடிகிற வரையும் தான், நாளைக்கு காலைல வர தான் நமக்கு டைம், அதுக்குள்ள அவனை தூக்கி ஆகணும், பிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய டைலாக்ஸ் தான் இந்த படத்துலேயே நமக்கு வருது. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து ஏதோ ஒரு ரேஸ்ல யாரோ ஒருத்தரை பிடிக்கிறக்கா போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஆள் வந்து விக்ரம் சாரை இல்லைன்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்னா விக்ரம் சார் அவர் முன்னாடி தான் இருக்காரு, எல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கு. மேபி ஒரு சீக்ரெட் போலீஸா இவர் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் நமக்கு வருது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் தாதா மாதிரி இருக்காரு. ஸோ அவர் கூடயும் பேசிட்டு, ஸோ அவர் கூடயும் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட், அவன் இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட், ஒரு சின்ன கட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு அப்படின்னு ஒரு ஆர்வம் வேற. ஒருவேளை இவர் முன்னாடி கேங்ஸ்டரா இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு வருது. ஸோ இது வந்து 2 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் கேங்ஸ்டரா இல்ல போலீஸா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ எழும்புது. ஒருவேளை கேங்ஸ்டரா இருந்து வேற வழி இல்லாம போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதான் என் ஃபேமிலியோ ஏதோ ஒன்று தப்பிக்கும், எனக்கு பிரச்சனை வராது, இல்ல என்ன ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக போலீஸ் கூட வேலை செய்யறாரா, இல்ல வந்து போலீஸாவே இருந்து இவர் சீக்கிரட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை ஜாமா கடைலாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த வில்லன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எவிடன்ஸ், அவங்கள பிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் எதுவும் பண்ணாரா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நல்லா போட்டு குழப்பியிருக்காங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு. பட் மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்சு ஒரு கேங்ஸ்டர் டைப் ஆஃப் ரோலாக தான் இங்கே நம்ம விக்ரம் சார் இருக்க போகுது, அவரோட அந்த ரோல் இருக்க போதோ, அந்த கேரக்டர் இருக்க போதோன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. பிகாஸ் ஆஃப் ஆர் ரீசன், இந்த ட்ரெய்லரோட ஒரு என் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்லெஸ் ஷாட்னு சொல்லலாம், அவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு, அவருக்கு பின்னாடி ஒரு கேங்கே நடந்து வர மாதிரி காமிப்பாங்க, அதில் சுராஜ் சாரும் இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை முன்னாடி இப்படி இருந்தவர் இப்போ இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி மேபி காட்டுவாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கேங்ஸ்டர் ஆர் காப் 2ல ஏதாவது ஒன்னாதான் இவர் இந்த படத்துல இருக்க போறாருன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராயன் படத்துல அந்த எப்படி ஒரு கேங்ஸ்டருக்கும் சண்டை, அதுக்குள்ள போலீஸ் ஒன்று உள்ள பூந்து ஒன்று பண்ணி இவங்க 2 பேருமே ஒழிச்சு கட்டலான்னு வரும்ல, அது மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் டைப் ஆஃப் ஃபைட்டா தான் இது இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? நீங்க யாரெல்லாம் வீரதீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இது மட்டும் இல்லாமல் லூசிஃபர் 2ஓட ட்ரெய்லர் வேற வந்திருந்தது. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணணும்னு நினைச்சோம், பட் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதுக்கான பிரேக் டவுன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம அதுக்கான தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுற வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.